தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். ஒரு தரப்புல இருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு விலகுறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் போய் தாவைக்கால இணையறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கட்சியாக போய் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழக அரசியல்ல அப்படிங்கிற பின்னணி தகவல்களை நம்மோடு விவாதிக்க நம்ம சீனியர் சப் எடிட்டர் அருண் சார் நம்மளோட இணைஞ்சிட்டு இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், இன்னைக்கு 7 சென்ஸில் ஃபஸ்ட்டு சென்சேஷனல் டாபிக் தனிமரமாகும் திமுக. விசிகா போயிட்டாங்க, கம்யூனிஸ்ட் போயிட்டாங்க. கடைசியாக 60 வருஷமாக கூட இருந்த ஐயுஎம்எல் இன்னைக்கு நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காங்க. என்ன நடக்குது திமுகவில்? அங்கே எம்எல்ஏவாக போகிறாங்க, இங்கே கட்சியாக போய்கிட்டு இருக்காங்களே. இட்ஸ் அ சேலஞ்சிங் பீரியட் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். நம்ம இந்த தேர்தல் வெற்றியை பல விஷயங்களை நம்ம பஞ்சாபோடைய 2022 தேர்தல் வெற்றி கூட பேரலல்ஸ் வச்சு பார்க்கலாம். ரொம்ப பாரம்பரியமான கட்சியான காங்கிரஸை தோக்கடிச்சிட்டு ஆம் ஆத்மி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸை வலுவா சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்த அகாலிதள் மொத்தமா காணாம போனாங்க. அவங்க கூட முன்பு கூட்டணி வச்சிருந்த பாஜகவும் காணாமல் போச்சு. அதே பேட்டர்ன். ரொம்ப வருஷமா ஆட்சியில இருந்த இவங்க காணாம போனாங்க. அகாலிதள் இணையா அதிமுக, இங்க காங்கிரஸ் இணையா திமுக, ஆம் ஆத்மி புதிய என்ட்ரன்ட், இங்க டிவிக்கு புதிய என்ட்ரன்ட், பிஜேபி அதே போல அகாலிதளுடன் முந்தைய கூட்டணி கட்சியாக இருந்தவங்க காணாமல் போனாங்க அப்படின்னு அதே பேட்டர்ன் நீங்க வச்சு பார்க்கும்போது இதுல ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கு. அங்க காங்கிரஸ் இன்னும் அந்த கூட்டணியை நம்பிலாம் இருக்கிற இடத்துல இல்ல, அவங்க தனியா இருக்கிற இடத்துல இருக்காங்க. பட் திமுக இந்த இடத்துல என்ன அப்படின்னா, திமுக தமிழ்நாட்டில் எந்த ஒரு தேர்தலும் தனித்து நின்று ஜெயிச்சதில்லை. அதுதான் ப்ராப்ளம். அவங்க தனித்து நின்றுருக்காங்க, தனித்து விடப்பட்ட போது தனித்து நின்றுருக்கிறார்கள். தனித்து நின்றத அப்படி ஒரு நின்ற டைம்ல ஜெயிச்சதில்லை. 2014 தனித்து நின்னாங்க. அவங்க கூட யாரு, திரு கிருஷ்ணசாமி நின்னாரு, திருமாவளவன் நின்னாங்க நினைக்கிறேன் 2014. 14 லோக்சபா தேர்தல் அப்போ காங்கிரஸ் தனி, பிஜேபி கூட்டணி தனியா வச்சிருந்தது, அதிமுக தனித்து நின்றது, திமுக தனித்து நின்றது. திமுகவுடன் சில கட்சிகள் மட்டும், விடுதலை சிறுத்தைகள் சில கட்சிகள் மட்டும்தான் கூட்டணி அப்படின்றத பார்த்தோம். அப்பவும் ஜெயிக்கல. உங்களுக்கு சீட்டு படி பார்த்தோம்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது திமுக. ஸோ அது ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் இருக்கிறது. இதுல என்ன பிளாட்டை மிஸ் பண்ணிட்டாங்க, பிளாட்டையே மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கோப் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, திமுக இந்த களத்தில் தங்களுடைய யூஎஸ்பியை இழந்திருக்கிறது. அதிமுகவுடன் தோற்றால் அது அரசியல் தோல்வி. இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்களுடைய இடத்தையே பறி கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிருந்ததுன்னா இட் வில் பி an ஐடியாலஜிக்கல் கான்டெஸ்ட், பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, திமுகவுடைய ஜெராக்ஸ் காப்பி, நான் இன்னும் பெட்டர் வெர்ஷன்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. அது உங்களுக்கு பெட்டர் வெர்ஷனுக்காக சிலர் ஓட்டு, இல்ல இந்த வெர்ஷன் விஜய்ன்ற வெர்ஷனுக்காக சிலர் ஓட்டு, ஃப்ரெஷ் அப்படின்றதுக்காக ஒரு ஓட்டு, எனக்கு புதுசா இருக்குப்பா, எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு, பாருங்க டாஸ்மாக் கூட பாருங்க பெயிண்ட் அடிக்கிறாங்களாமா, ஃபாரின் பிராண்ட்ஸ்ல இருக்கிறாங்களாமா அப்படின்னு ஒரு ஓட்டு. இந்த பக்கம் பார்த்தா திமுகவோட கொள்கைகளை, அது எனக்கு இது ப்ராப்ளமே இல்லையே, எனக்கு பிஜேபி வரல, காங்கிரஸ் கூட வச்சுட்டாங்க, ராகுல்ஜி பிரதமராக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு அப்படின்னு எல்லா ஓட்டும் திமுகவுடைய பெஸ்ட் வெர்ஷன் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் கலந்து ஒரு வெர்ஷனா அந்த ஓட்டரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான ஒரு கட்சியா டிவிக்கு நின்றுச்சு. அப்போ டிஎம்கேக்கு என்ன இது இருக்கு? டிஎம்கே இனிமே ரைட் விங் பாலிடிக்ஸோ இல்ல உங்களுக்கு சென்டர் ஆஃப் ரைட் பாலிடிக்ஸோ பேச முடியுமா? முடியாது. அவங்களோட யூஎஸ்பி, அந்த யூஎஸ்பியோட பெட்டர் வெர்ஷன்ல இன்னும் சூப்பரா புதிய இன்ஜின்ல இன்னும் பலப்படுத்திக்கிட்டே தாவேக்கா நிற்கிறாங்க. அவங்க பேசுவதெல்லாம் திமுக மாதிரி, கட்சியில சேர்ப்பதெல்லாம் அதிமுக ஆட்களை இதுல. சோ அது உங்களுக்கு ஒரு புது மோல்டிங்கோட நிற்கிறது. அப்ப நிற்கும் போது இனி திமுகவுடன் கூட்டணியில் இருப்பது அது நமக்கு வேலைக்காகாது போல, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு தாவேக்கா தான் போல அப்படின்ற மாதிரி ஒரு முணுமுணுப்பு கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் இருக்கிறது. அதாவது எப்படின்னா, டிவிக்கே திருப்பி அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம். ஆனா திமுகவுடைய பொலிட்டிக்கல் ரெலவன்சி அது தமிழ்நாட்டுல அது அப்படியே டிட்டோவா எடுத்து டிவிக்கே முன்னாடி நின்ட்டாங்களோ அப்படின்னு ஒரு இது அவங்க கிட்ட இருக்கு. தேசி டிஎம்கே as an baggage. அதனாலதான் அவங்க எல்லாம் விட்டுட்டு போறாங்க. ஆனா தனிமரம் ஆக மாட்டாங்க. டிஎம்கே தனிமரம் ஆகாது. இன்னொரு பெரிய நெவர் எவர், ஐ ரிப்பீட் இட், நெவர் எவர். நீங்க எல்லார்கிட்டையும் யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, இங்க பல வருடமா இருக்கக்கூடிய எல்லா கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நெவர் எவர் ரைட் ஆஃப் டிஎம்கே. அதுதான் உண்மையான விஷயம். நெவர் எவர் ரைட் ஆஃப் டிஎம்கே. அதே போல தமிழ்நாட்டில் பிஜேபியும் சிலரா ரைட் ஆஃப் பண்ணுவாங்க.
அதெல்லாம் பிஜேபி வந்து இதே இடத்துல பஞ்சாப்ல எப்படி இருந்தாங்களோ அதே இடத்துல தான் இப்ப இருக்காங்க. அகாலிதளோட மோசமா அகாலிதள் கூட இருந்தாங்க. அகாலிதள் கூடவே அவங்களும் மோசம் இவங்களும் மோசம்ன்ற மாதிரி எண்டப் ஆனாங்க. இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் அவங்க வந்து நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 1 யாருன்னே தெரியாது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிஜேபிக்கு மும்முனை போட்டி, சரியான சமமான மும்முனை போட்டி. அதே நியூ என்ட்ரண்ட், அதே ஓல்டு காங்கிரஸ், அதே நியூ ரிசர்ஜென்டாக வந்திருக்கக்கூடிய பிஜேபின்னு அதே 3 களம் வந்து நிற்கிறது. அகாலிதள் காணும் அந்த களத்துல. அதிமுக தான் கவலைப்பட வேண்டிய நேரமாக இருக்கே தவிர திமுக இந்த இடத்துல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. அவங்க எப்படி இந்த இடத்துல புத்துயிர் பெற்று வருகிறார்கள் அப்படின்றத பொறுத்து, இந்த சேலஞ்ச் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து, இந்த இடத்துல அவங்க எப்படி தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து, இந்த இடத்துல சென்டர் ஆஃப் ரைட்ல இருக்காங்களா, சென்டர் ஆஃப் இருக்காங்களா, இல்ல லெஃப்ட் எண்டுக்கு போறாங்களா, இல்ல ரைட் எண்டுக்கு போறாங்களா, எல்லாம் அவங்க கையில இருக்கு. ஓகே. ஒருவேளை இவங்க வந்து கூட்டணிக்கு சீட் அலோகேட் பண்றதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா தேமுதிகக்கு 10 அப்படின்னு கொடுத்துட்டு மற்ற எல்லாருக்குமே குறைச்சிட்டாங்க. அதனால மற்ற எல்லாரும் புதுசா வந்தவங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்களேன்னு முன்னாடியே அந்த இதுல அதனால விலகி போயிருக்கு வாய்ப்பு இல்ல இருக்கா? ஆக்சுவலி இது இந்த ஒரு தேர்தலுடைய விஷயம் இல்ல. 59 வருஷமா ஐயுஎம்எல் இருந்திருக்குன்னு சொல்றோம்ல. ம். 59 வருஷமா என்னைக்காவது ஒரு டைம், இதுல எத்தனை டைம் ஆட்சியில் இருந்திருப்பாங்க? குறைஞ்சபட்சம் 25 வருஷம் 20 வருஷம் ஆட்சியில் இருந்திருப்பாங்களா திமுக? ஒரு தடவை இந்த கூட ஒரு டைம் கூட அமைச்சர் அமைச்சரவை தரல. ஆனா முதல் டைமே கொடுத்துருக்காரு. அது மேபி இந்த ஒரு காலகட்டம் விஜய் அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி ஐயுஎம்எலுக்கு கொடுக்க வச்சிருக்கலாம். ம். இல்ல கூட்டணி தேர்தலுக்கு முன்பே சேர்ந்திருந்தால் அது நடந்திருக்கலாம். அது எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். அது விமர்சிக்கிறோம். ஆனா கொடுக்கணும்ன்ற மனசு இருக்குல்ல. கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி வைக்கும் போது இருக்கு. கூட்டணிக்கு அப்புறம் யாரும் கேட்காதீங்க. அது என்ன மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் என்ன கூட்டாட்சி? மாநிலத்திலும் கூட்டாட்சின்னு சொல்லுங்க. நீங்க தான் ஃபெடரலிசம் பேசக்கூடியவர்கள்ல. தமிழ்நாட்டில் ஃபெடரலிசம் பண்ணுங்களேன். ஏன் ஃபெடரலிசம் கூடாதா? உங்களுக்கு வட மாவட்டங்களுக்கு குரல்கள் வந்து விசிகா கிட்ட இருந்து வந்தா கேட்க மாட்டீங்களா? பாமக கிட்ட இருந்து வந்தா கேட்க மாட்டீங்களா? தென் மாவட்டங்களுக்கு திரு கிருஷ்ணசாமி இருந்து கிட்ட வந்தா சொல்ல மாட்டீங்க, கேட்க மாட்டீங்களா? இது டிடி தினகரன் சொன்னா கேட்க மாட்டீங்களா? கொங்கு பெல்ட்ல திருச்செங்கோடு சைடு, அந்த சைடு ஃபுல்லா வந்து உங்களுக்கு கொங்கு ஈஸ்வரன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்த தனியரசு, அதுக்கப்புறம் பெஸ்ட் ராமசாமி, இது போல அவங்க குரல்லாம் கேட்க மாட்டீங்களா? கீழே அப்படியே கம்பம்ல வந்து ஜெகநாத் மிஸ்ரா கட்சியிலே சேர்த்துட்டீங்கல்ல, அவர் சைட்லாம் கேட்க மாட்டீங்களா? இது மாதிரி ஒருத்தர் நம்ம சொல்லலாம்ல. இவங்க எல்லாரோட குரல்களும் கேட்கணும்ல, வாங்கணும்ல. அமைச்சரவையில இல்லைன்னா எப்படி? ஒரு 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 பவர் ஷேரிங்ல இல்லைன்னா எப்படி? அப்படி இருந்தா நீங்க எங்க கட்சியில சேர்ந்துருங்கன்னு சொல்றது எப்படி? அந்த இடத்துல தான் they are biting the dust. ஓகே. ஸோ இனி வரும் தேர்தல்ல அவங்களுக்கு வந்து இது ஒரு லெசன் லேர்ன்ட். ஆக்சுவலி இனிமே வந்து டிஎம்கே கூட்டணி ஆட்சின்னு சொல்லியே போலாம். இருப்பவர்கள் அவங்கள நம்பி இருக்கக்கூடிய அவங்க கூட இருக்கிற தேமுதிக, மக்கள் நீதி மையம், இன்னும் சில கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? மதிமுகவும் போகுது, அதையும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில கட்சிகள் இருக்காங்க. அவன் யாரெல்லாம் ரீட்டைன் ஆகிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் ஹானர் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இதா இருக்கும். இப்படி பண்ணது அப்படின்றது நான் வந்து ஏமாத்திட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சோ கட்சிகள் மத்தியில. நான் என்னுடைய சாதுரியத்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கை, அந்த செயல், அது வந்து அவருடைய சாதுரியம் தான். பொலிட்டிக்கல் பிரில்லியன்ஸ். லிட்டரலி அவ்வளவு கம்மியான சீட்டுக்கு காங்கிரஸ் 40-44 கேட்ட இடத்துல லிட்டரலி அந்த இடத்துல உங்களுக்கு திரு மாணிக்கம் தாக்கூர் ஃபெல்ட் பேட். ஆக்சுவலி அவரோட ஷோல்டர்ஸ் டவுனா தான் இருந்திருக்கும் அந்த நம்பர் வாங்கினப்போ. திரு ப. சிதம்பரம் உள்ள வந்து டீல மாத்தி விட்டார். அப்போ அந்த 28 அப்படின்னு வாங்கின நம்பர் அதை வச்சுட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணது, அது வந்து உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் மத்தியில என் கையை முறுக்கிட்டீங்கல்ல, சரி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டே சிரிச்சிருக்காங்கன்றது இன்னைக்கு தெரியுது. ஓகே. சிரிக்கிறதுலயும் பல்ல கடிச்சு சிரிக்கிறதுன்றது இருக்கு. திமுக இப்படி யோசிச்சுட்டு இருக்க, இவங்க எல்லாம் போய் ஜாயின் ஆகிற தாவேக்கால வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த ரீல்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஷாக்கிங்காக அரசு பள்ளியில் முதல்வரோட படத்தை கொண்டு போயிட்டு இவர் யார் தெரியுதா, விஜய் மாமா முதல்வர் அப்படின்னு அரசு பள்ளிகளில் ரீல்ஸ் போட்டு அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரசிகர் மன்றங்கள் ஆட்சி மன்றமாக மாறினால் இப்படி ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு இது. ஆட்சி மன்றம்னே முதல்வரோ எம்எல்ஏக்களோ மட்டும் இல்லை, அதனுடைய விழுதுகள், அண்ணனின் விழுதுகள்னு சொல்ற மாதிரி அதோடைய ஆட்சி இருக்கும். அதோட கண்டினியூட்டின்றது கடைசி வரைக்கும் இருக்கு. நாளைக்கே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. யார் கேண்டிடேட்? இவங்கள யாராவது ஒருத்தர் தான். இவங்கள தான் யாராவது ஒருத்தர் கவுன்சிலர் ஆக போறாங்க. இவங்கள தான் உங்களதுல வந்து பேரூராட்சி தலைவராக போறாங்க, நகராட்சி தலைவராக போறாங்க, மாநகராட்சியில கவுன்சில் இதுக்கு உங்களுக்கு மேயர் ஆக போறாங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் தான் கேண்டிடேட்ஸ் நிக்க போறாங்க. அப்போ இது ரீல்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு இந்த எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பார்ட்டி போஸ்டோ எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல பெரிய ரீல்ஸ் ஓடுது அப்படின்னா, புதுசா நம்ம அரசியல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட, நான் வந்து கள அரசியல் பண்ணணும், நான் என்ன ஐடியாலஜி பேசணும்,
நான் என்ன இது பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 இது அக்கௌண்ட் இருந்துச்சு. அதாவது அவங்க கட்சி அக்கௌண்ட்டா, நான் எந்த அமைப்பு, இந்த கட்சி அப்படின்னு நான் அக்கௌண்ட்டில் வைக்க மாட்டேன். ஃபாலோவர்ஸ் ஆஃப் இவங்க 2031 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோட்டோ போடுறது, இவங்க 2031 இவங்களுக்கு தான் அப்படின்லாம் சொல்லிட்டு வரவங்க. இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்களை ஹைப் பண்ணி இன்ஸ்டாகிராமின் மூலமா வென்றலாம் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் சொன்னதன் மூலம் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய ஆசையில் வந்திருக்கக்கூடிய இன்னும் பலரும் வந்து அதே போல நாங்கள் இணையத்துல வந்து ஜெயிச்சிடலாம், இன்ஸ்டாகிராம் மூலியமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல இறங்கியிருக்காங்கிறத பாக்குறோம். இது வந்து முதல்ல ரூட் போட்டு கொடுத்ததே திரு விஜய் அவர்கள் தான். இது இன்ஸ்டாகிராம் மூலியமா வரலான்னு. இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஓகே இப்படியே பண்ணிட்டு இருந்தா போதும்னு திரு பிரபு அவர்கள் என்ன பண்றாரு? சிவகங்கையில திரு பிரபு அவர்கள் இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு, கனிம வளத்துறை அமைச்சரா இருக்காரு. திரு சீமான் அவர்களை தோற்கடித்திருக்கிறாரு. தேர்போக்கி பாண்டியன் அதே போல காங்கிரஸ்ல மாங்குடின்னு நினைக்கிற அவர் பேரு, அவரையும் சேர்த்து தோற்கடிச்சு ஒரு 4 முனை போட்டியில வென்று இருக்கிறாரு. இன்னைக்கு அமைச்சராகி இருக்கிறாரு. அவரு எப்படி, அவர் சோசியல் மீடியா தானே ரீச். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணா இதுன்றாங்க. என்ன பண்ணணும் இருக்குல்ல, பிரபு அவர்கள் என்ன பண்ணாரு, நிறைய ரீல்ஸ் தான் அப்ரோச் எடுத்தாரு. ஆனா சில ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான சில விஷயங்களை செஞ்சாரு. அதை ப்ரொபகேட் பண்ணாரு. நீங்க வந்து விளம்பரம் கொடுத்துட்டே இருந்தா திகட்டிடும். சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா கண்டென்ட் இருக்கணும், சரக்கு இருக்கணும். அல்ல நீங்க எதோ பண்றது உருப்படியா இருக்கணும். நீங்க ஒரு ஒரு 200 பேருக்கு நீங்க வந்து நோட்டு பென்சில் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதை போட்டோஸ் எடுத்து போடலாம், வீடியோஸ் எடுத்து போடலாம். இப்படி அரசு பள்ளிக்கூடத்துல போய் இப்படி பண்றது அண்ட் ஒர்க்கிங் ஹார்ஸ்க்கு நடுவுல அதுதான் நிறைய எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி இது அனார்கியா போய் முடியும். இது இன்னைக்கு கேலி கிண்டலாக நக்கலாக இப்படி பார்க்கப்படுகிறது. அது நாளைக்கு வந்து அனார்கியா பார்க்கப்படும். இது ஒரு அடுத்த படி போச்சுன்னா மம்தா பானர்ஜியின் அனார்கி ஆட்சியாக பார்க்கப்படும். மம்தா பானர்ஜி எப்படி வந்து அனார்கி, ஒரு காட்டாட்சி, அட்டூழியம் அப்படின்னு பார்த்தாங்களோ, எப்படி லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சின்னு பார்க்கப்பட்டார்களோ, அது போல இந்த இது வந்து பார்க்கப்படும். அது எப்படி இவங்க மேனேஜ் பண்றாங்கன்னு பொறுத்து. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஆர்வ மிகுதி, ஆர்வ கோளாறு அப்படின்னு எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியல. இது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியல. ஓகே, இது தடுக்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா முதல்வர்? ஏன்னா இது வந்து முதல்வர் இந்த விஷயத்துல பேசவே மாட்டார். திரு ஆனந்த் கிட்ட இருந்து விரைவில் பார்க்கலாம். ஓகே, திரு ஆனந்த் வந்து தான் பார்ட்டி அஃபேர்ஸ் பாத்துக்கிறாரு. முதல்வர் வந்து கவர்மெண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் இதுலையுமே இணைப்பு இதில் கூட நீங்க நான் வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் பலமுறை அமைச்சர். ஓகே சார், கேட்டு வெளியில இருங்க, ஆனந்த் சார் ரெடி ஆகிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் கேட்டுக்குள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்குள்ள விட்டு அப்புறமா ஆனந்த் சார் வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் சேர்க்குறாங்க. விஜய் சாரை ஃபோட்டோவில் இருக்காரு பார்த்துக்கோங்க, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருச்சு. ஓகே, இணைப்பு விழா நடத்துவோம் வாங்க அப்படின்னு சொல்லி இணைப்பு விழா பிரம்மாண்ட கூட்டத்தான் இருப்பினா விஜய் அவர்கள் வரல, ஆதவ் அர்ஜுன் அவர்கள், ஆனந்த் அவர்கள் இருக்காங்க, முடிச்சிருச்சு. செங்கோட்டையன் அவ்வளோதான். நீங்க சிஎம் எங்க பார்க்கலாம், டிவியில் எல்லாரும் டிவியில் பார்க்குறாங்களோ அதே மாதிரி டிவியில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஸோ விஜய் அவர்கள் கட்சி விஷயம் அதெல்லாம் நோ. ட்வீட்ஸ் வரும், அறிக்கைகள் வரும், கூட்டங்கள்ல எங்கேயாவது முக்கியமான கூட்டங்கள்ல பேசுவார், இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் வருவார், நித்தி ஆயோக்லாம் போன்ற எல்லா முக்கியமான விஷயங்களுக்குலாம் போவார். ஆனா இது போன்ற விஷயங்களுக்குலாம் கண்டனம் தெரிவிப்பதெல்லாம் திரு ஆனந்த் தான் சொல்லுவார். ஆனந்த் அவர்கள் சொல்வதை கேட்டா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு கிரிப்பு ரசிகர் மன்றத்துல பெரிய அளவுல இருக்கு, அவருடைய சேக்கு ஒரு பெரிய இது இருக்கு. ஆனா இது வந்து அந்த லைனை கட்டுப்பட்டு இவங்க இருப்பாங்களா, இவங்க ஒரு எஃகு கோட்டையாக மாறுவார்களா? ஏன்னா அதிமுக நிறைய உள்வாங்குறாங்கல்ல, சோ அதனால உள்வாங்கி இவங்களும் ஒரு எஃகு கோட்டையாக மாறுகிறார்களா, இல்ல நாங்க எங்க தலைவனுக்கு, எங்க அண்ணனுக்கு நாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்களான்றதை பார்க்கணும். ஓகே.